என் செல்ல குழந்தையே, செவ்வாய்க்கிழமையில் இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றாள். இந்த வார்த்தைகளை நீ சந்தோஷமாக கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீ மகிழ்ச்சியோடு இந்த வார்த்தைகளை கேட்டாயானால் விடியலில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. விடியும் பொழுதில் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை உணர்ந்து நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ நினைத்தால் அது போதும். எப்பொழுதும் நான் விரும்புகின்றபடி, நீ ஆசைப்படுகின்றபடி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நீ எதிர்பார்த்து நிற்கிறாய். அந்த மகிழ்ச்சியை என்றுமே உனக்கு கொடுத்துவிட நானும் நினைக்கிறேன். எந்த நேரமும் இந்த வெற்றி உன்னை தொடரும். இந்த பொழுதுகள் முழுக்க முழுக்க உனக்கான பேரதிர்ஷ்டமும் உன்னை தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? எதையுமே நாம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு எதிர்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த பொழுதுகளை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் சரி, என்னவாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறி இருந்தாலும் சரி, இந்த வராகி என்பவள் உன்னை தேடி வருகின்ற இந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உனக்கு ஆசைப்பட்டது போல எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கென ஒவ்வொரு நிலைகளிலும் நான் உடன் வருகிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ எப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் திட்டம் தீட்டி நாடகமாடி அன்பின் போர்வையை போர்த்தி ஒருவரை வீழ்த்துகிறார்களோ அதுபோலவே ஒரு சம்பவத்தை காலம் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் கச்சிதமாக அவர்களுக்கு எதிராக தயார் செய்து வைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதையெல்லாமும் இந்த காலம் உனக்கு நிச்சயமாக உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்பதனை இந்த காலம் நிச்சயமாக முடிவு செய்வது கிடையாது. உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பாயானால் எந்த நாளும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதில் கவனம் இருக்க வேண்டும். இது எல்லாமுமே உனக்கு சரியான நேரத்தில் புரிதலை கொடுக்கும். அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் அதை முடிவு செய்யும். வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடியை விட மிகவும் கூர்மையானது என்பதுதானே உண்மை. யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதனை அறிந்து கொண்டு பேச வேண்டும். நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை. நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று யாராலும் அவ்வளவு சுலபமாக சொல்லிவிட முடிவதில்லை. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் தவறை கவனித்து கொண்டுதான் இருப்பார்கள், தன் வளர்த்து கொண்டே இருப்பார்கள். பணம் இருந்தால் நீ உயர்ந்தவன், குணம் இருந்தால் உன்னை குப்பையாக்கி விடுவார்கள். நடித்தால் உன்னை நல்லவன் என்றும், உண்மை பேசினால் பைத்தியக்காரன் என்றும், அன்பு காட்டினால் ஏமாளி என்றும், எடுத்துச் சொன்னால் கோமாளி என்றும், தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்றும் வாதாடுவார்கள். இதுதான் இன்றிருக்கின்ற இயல்பான நிலை. இவர்கள் மத்தியில் எப்பொழுதுமே அமைதியை மட்டுமே உன்னுடைய ஆயுதமாக நீ வைத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் புரியக்கூடிய காலம் ஒன்று வரும். யாரும் உன்னுடைய கண்ணீரை இங்கு பார்ப்பதில்லை. யாரும் உன்னுடைய கவலைகளை பார்ப்பது கிடையாது. யாரும் உன்னுடைய கஷ்டத்தை கண்டு ரசிக்கத்தான் முடிவு செய்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான நேரம் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நினைத்து இனி வருந்தாமல் நின்று உனக்கு வேண்டிய விஷயங்களை வேண்டியபடி பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. நீ யோசிப்பது என்னவாக இருந்தாலும் சரி,
அது நல்லதோ கெட்டதோ என்று தெரியாது. ஆனால் நீ அடிக்கடி யோசிக்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும். அதனால் நல்லதை பற்றி யோசித்து நல்ல விஷயங்களை பெறுவதற்கு தயாராக இரு. நீ நல்லதை நினைத்தால் என்றுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் நீ யோசிப்பது போல நிச்சயமாக உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் உனக்கு நடந்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் என் குழந்தை தான் நினைத்ததை எல்லாம் அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை எல்லாம் என்னவென்று புரிந்து நீ பேரானந்தம் கொண்டு இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த நேரம் உனக்கான மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். யாரோ ஒருவர் ஒவ்வொரு நிமிடத்திலும் இந்த பூமியை விட்டு பிரிந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்கே தெரியாமல் நாமும் நின்று கொண்டுதான் இருக்கிறோம் அந்த வரிசையில் என்பதனை மறக்காது. அடுத்த நொடி நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்பவர்கள் தேவை கிடையாது. உனக்கும் உணர்வுகள் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்பவர்கள் உன்னை சுற்றி இருந்தால் போதும். அதுதானே உண்மை. உனக்கும் உணர்வுகள் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் உண்மையான அன்பு கொடுப்பவர்கள் இருந்தால் போதும். அழகிய நாட்கள் எப்பொழுதும் பல நல்ல விஷயங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கும். பல நல்ல அனுபவங்களை உனக்கு தந்திருக்கும். இதையெல்லாமும் ஒருபோதும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காதே. இனி எப்பொழுதும் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே. உன்னோடு உடனிருந்து எப்பொழுதும் நான் உன்னை நல்லபடியாக வழி நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த நேரமும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாகும் என்பதை நினைத்து நீ சந்தோஷப்படு. இனி என்றும் என்றென்றும் உனக்கான தேவைகள் அத்தனையும் உன்னை ஆனந்தப்படுத்த வேண்டும். இந்த வராகி சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நின்று நான் உனக்கு என்ன சொல்ல யோசிக்கிறேனோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நொடி முதல் உனக்கு நான் என்ன சொல்ல நினைத்தாலும் அது ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை தெளிவாக வந்து சேரட்டும். உனக்கான வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொன்றும் முறையாக உன்னை தொடரட்டும். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை ஒவ்வொரு நிலையிலும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். என் குழந்தையே, சில நொடி சில நிமிடங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்று நினைத்து நீ கலங்காமல் இரு. உன்னால் முடியும். இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு. நீ நினைத்ததை விடவும் உனக்கு பல ஆச்சரியங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு தேடி கொடுக்கும். எப்பொழுதுமே கலங்கி நின்று கொண்டிருப்பதை எல்லாம் விடுத்து உனக்கான கலக்கங்களை எல்லாம் தவிர்த்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் அத்தனையிலும் நீ சரியானதொரு புரிதலை பெற்றுக்கொண்டே இரு. உனக்கு வேண்டிய நல்லது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒருவர் மேல் வைத்த நம்பிக்கை உடைந்தால் அதை மீண்டும் ஒட்டினாலும் அந்த காயம் மட்டும் ஒருபோதும் மறைவது கிடையாது. அவர்களை இழந்த வேதனையை விட அவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம்தான் மனதை மிகவும் அதிகமாக வாட்டும். அதனால் எப்பொழுதும் எது நமக்கு வேண்டும் எது நமக்கு வேண்டாம் என்பதனை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள். துரோகம் நடந்து விட்டதே என்று நினைத்து வருந்தாதே.
இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பை எண்ணி சந்தோஷப்படு. இப்பொழுதாவது இவர்களை பற்றி புரிந்து கொண்டோமே என்று நினைத்து மகிழ்ச்சியோடு இரு. இனி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு எல்லாமும் நடக்கும் விதத்தை பொறுத்து இந்த வாழ்க்கையில் உன்னால் எதிர்வரக்கூடிய நேரங்களை சரியாக கணிக்க முடியும். முன்னின்று உனக்கு எதையுமே நிம்மதியோடு எடுத்துச் சொல்ல முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லபடியாக இரு. உனக்கு நல்லதை நான் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய சந்தோஷங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை மட்டுமே சார்ந்து இருக்கிறது. எந்த அளவிற்கு நீ புன்னகையோடு இருக்கிறாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையிலும் உன்னுடைய நிம்மதி உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வரும். வாழ்க்கையில் நீ கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அது என்னவென்று நான் உனக்கு சொல்லவா? என் குழந்தையே, யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்கிறாய். யாருக்கும் உன்னை புரிய வைக்க தேவையில்லை. புரிய வைப்பதை முதலில் நிறுத்து என்று உன் அம்மா சொல்கின்றேன். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்கிறாய். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். யார் எதை பற்றி யோசித்தாலும் கவலை இல்லை என்று உன் தாயானவள் நான் சொல்கின்றேன். எல்லோரையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? முதலில் உன்னை நீ ஒழுங்காக பார்த்துக்கொள், அதன் பிறகு மற்றவர்களை பார்த்து கொள்ளலாம் என்று நான் சொல்கின்றேன். எல்லோருக்குமே தனித்தனியாகத்தான் வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொள்ளாமல் உன் கைகளில் ஒப்படைத்தால் உன் வாழ்க்கையை யார்தான் பார்த்து கொள்வது? யார் என்ன கேட்டாலும் செய்து கொடுக்க வேண்டும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. சில நேரத்தில் முடியாது, இல்லை என்று தைரியமாக சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டும். முடியாது எனும் பொழுது அதை செய்துவிட முயற்சி செய்யக்கூடாது. அது உனக்கான நல்ல நேரத்தை தொலைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இதையெல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகும். மற்றவர்களின் தவறுகளை தீர்மானிப்பது மிக எளிது. ஆனால் நமது தவறை உணர்வது மிகவும் கடினம். இதுதான் இன்றிருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய நிலையாக இருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து புரிந்து நடந்து கொண்டாலே போதும். உனக்கு எந்த சூழ்நிலையிலும் நல்லதை நடத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த தாயின் அன்பு நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா? இந்த வராகி என்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியதை எல்லாமும் நல்லபடியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் சரியாகவே உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருந்து உனக்கு கை கொடுக்கவும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கவும் நான் வருவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாமாக நின்று நமக்கான ஒவ்வொரு தருணங்களையும் நமதாக்கிக் கொள்ளும் இந்த நொடிகள் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றிகளை உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென்று நான் என்ன சொல்லி தருகின்றேனோ அவை அத்தனையும் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளை இனி காண்பித்து கொடுக்கும். இப்படியே உன்னை தேங்க விடாமல், இப்படியே இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல், உனக்காக நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வேண்டியதை வேண்டியது போல நீ நடத்திட வர வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளைக்கென நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இன்னமும் நிலுவையில்தான் இருக்கின்றது. இனி அடுத்தது என்னவென்று நீ பெறக்கூடிய நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இந்த சூழ்நிலையிலிருந்து நீ என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் பெறப்போகிறாய் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பதையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும்.
இது எந்த நிலையில் எல்லாம் உன்னை வாழ வைக்கும், எந்த சூழ்நிலையில் எல்லாம் உன்னை கடந்து நம்பிக்கையோடு நிற்க வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பிற்கு ஈடு இணை என்று எதுவும் கிடையாது. அதை நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்வதையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு என்றுமே நல்லதுதான். நான் இருக்கும் நேரம் உனக்கு என்றுமே சந்தோஷம்தான் தொடர்ந்து வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் என் பிள்ளை இனி எதையும் நினைத்து கலங்காதிரு. உன்னுடைய கலக்கம்தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறி இருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக புரிய வைக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றிகளை என்னவென்று அது உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதாகவே எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சரியாகவே நிறைவேற்றப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி என்பவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம்? என் குழந்தையினுடைய சந்தோஷத்தை காண வேண்டும் என்பதுதானே. என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதானே. என் பிள்ளைக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாமும் சரியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அதனால் இதை எதையுமே எண்ணி இனிமேலும் நீ வருந்த வேண்டாம். இது எதையும் நினைத்து இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தி வாழ வைக்கும். அதுபோல உனக்கான வெற்றியையும் கொடுத்து உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது என்றும் நல்லதாகவும் உள்ளது என்றும் உள்ளபடியும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்வரக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் என் பிள்ளை நீ விரும்புகின்ற வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கென ஒவ்வொரு உண்மைகளையும் உணர்த்தி சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இனி எந்த காலத்திலும் எதையும் எண்ணி நீ கலங்கக்கூடாது. எந்த நேரத்திலும் உனக்கான விருப்பங்களை நினைத்து நீ வருந்தக்கூடாது. உன்னை தேடி வரும் இந்த நேரம் இனி உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்தி சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் இத்தனைக்கும் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உருவாக்கி கொடுக்க முன் வந்து நிற்கும் இந்த தருணம் இனி எப்பொழுதுமே உன்னுடைய வெற்றியை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்நாளுமே உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு நீ வேண்டிய விரும்பிய எல்லா விஷயங்களையும் உனக்கு சொல்லித்தரும் என்பதனை மறக்காதே. அதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். உன்னுடைய மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக காண விரும்புகின்றேன். நீ சந்தோஷமாக இருப்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். உன்னுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உன்னை தொடர வேண்டும். நீ ஆசைப்படுவது போல எல்லாமுமே உனக்கு நம்பிக்கையோடு கிடைக்க வேண்டும். நீ கலங்கிய தருணங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்களை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கனவிலும் நினைத்து பார்த்திடாத உன்னுடைய வெற்றிகள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க வேண்டி அம்மா கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றுமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பல உண்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள். என்றுமே நான் வருவது இனி யாராலும் மாற்றிவிட முடியாத உண்மை. உனக்காக உன்னை தொடர்வது இனி யார் நினைத்தாலும் மாற்றிவிட முடியாத ஒரு விஷயம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பதை எல்லாமும் சரியாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்துவிடு. உன்னை கரை சேர்க்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். அம்மா உன்னை கைவிட்டதாக எந்த சரித்திரமும் இனி இருக்காது. கைவிடாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? என் குழந்தையே, நான் வேறு எங்கும் செல்லப்போவது கிடையாது. நான் உன்னை கைவிட்டதாக நீ உணர்ந்தாலுமே நான் உன் அருகில்தான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது போதும். இது ஒன்று போதும்.
இனி ஒவ்வொரு நிலையும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நிலையிலும் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். அது ஒன்றே உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்தாலே போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.